இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்ட உடனே சண்டை போடணும்னு தான் தோணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வேலைகள வந்து செய்யணும். நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குல்ல. அதுதான் நாம சண்டை போடக்கூடிய களமே எது அப்டின்னா, நம்முடைய லட்சியம் தான். அப்போ இங்க உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த லட்சியம் இல்லாம இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, 8 மணி நேரம் ஒரு வேல செஞ்சு தான் ஆவணும். பணத்த சம்பாதிக்கிறதுக்காக. செஞ்சுட்டு, ஆனா இவங்க இந்த உணவ சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிடும்போது சண்டை போடணுங்கிற அந்த உணர்வு இருக்கும். அப்ப நீ வந்து உடனே உனக்கு ஒரு லட்சியம் இருந்ததுன்னா, அதுல நீ எப்போதும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ அதுல சண்டை போடணும். உன் லட்சியம் என்பது நீ சண்டை போடுவதற்கான களம். ஆனா உனக்கு 8 மணி நேரம் தான் எனக்கு தொழில். மத்த நேரம் நான் சும்மா டிவி பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன் அப்படின்னோன்னே, டிவில வரக்கூடிய ஒரு திரைப்படத்த தேடுறாங்க. சண்டை படம் எதா இருக்கா? அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்ச். அதுவும் ஒரு சண்டை தான். அப்போ ஜெயிக்கணும். தனக்கு பிடிச்ச அணி ஜெயிக்கணும். அது ஒரு சண்டை. அந்த சண்டை போடுகிற ஆர்வம் இந்த மாரி கடத்தப்பட்டு விடுகிறது. ஒரு அ ஒரு சினிமா பார்த்தா, அதில தனக்கு பிடிச்ச ஒரு ரசிகர், நடிகருக்கு அடிமையாயிர்றது. ஏன்னா, அவர் வந்து அ எதிரி கூட சண்டை போடும்போது, அந்த எதிரிய நமது நடிகர் எப்படி தோற்கடிக்கிறாரு, அதில இவருடைய ஆர்வமெல்லாம் தீந்துருது. சண்டை போடணுங்கிற உணர்வு, அந்த விருப்பம், அந்த உணர்வு எல்லாமே இதில வடிகால் ஆயிடுது. ஆனா, இந்த உணர்வு இருக்குல்ல, சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையிலேருந்து வருது. இத சாப்பிடுறதுனால வருது. இத சாப்பிடும்போது சண்டை போடணுங்கிற எண்ணம் வருது. அப்போ இவங்க ஒரு வேலைய செய்யும்போது, ஒரு 8 மணி நேரம் வேலை செய்றாங்க. அதில சண்டை போடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்களா, வீட்டுக்கு வந்தாலும் சண்டை போடணுங்கிற எண்ணம் வருது. அப்ப என்ன பண்றாங்க, வீட்ல உள்ள மனைவிட்டயோ, கணவன்ட்டயோ சண்டை போடுறாங்க. பிள்ளைகள்ட்ட சண்டை போடுறாங்க. எல்லார்ட்டயும் சண்டை போடுறாங்க. எல்லார்ட்ட பேசினாலும் சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மொபைல் ஃபோன எடுத்து பார்ப்போம். எங்க போனாலும் சண்டை தான் வருது. மொபைல் ஃபோன் எடுத்தா ஒரு படம், திரைப்படம். அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. எதுக்கு மனிதர்களிடம் எதுக்கு பேசுவானே? பேசினா சண்டை தான் வருது. நீ சண்டை போடுவதற்கான உணவ சாப்பிட்டுருக்கிற. இத சாப்பிட்டா சண்டை தான் போட தோணும். அப்ப நீ இந்த இந்த சண்டை போட வேண்டும் என்கிற உணர்வை ஆக்கப்பூர்வமா மாத்தணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சண்டை போடணுங்கிற ஆர்வத்த உன் லட்சியத்தில காமி. நீ வந்து சும்மா இருக்காத. இந்த மாரி ஏன்னா அத நீ வந்து சும்மா இருந்தன்னா, ஒண்ணு உன் வீட்ல மனைவிட்டயோ, கணவன்ட்டயோ, பிள்ளைகள்ட்டயோ, சொந்தக்காரங்ககிட்டயோ, நண்பர்கள்ட்டயோ சண்டை போடுவ. அது உனக்கு ஆபத்தா மாறும். அடுத்து அப்படி இல்ல அப்படின்னா, நீ ஒரு சினிமா பார்க்குற அப்படின்னா, அங்க சினிமாவுக்கு அடிக்ட் ஆயிடுவ. உன் சண்டை போடணுங்கிற அந்த உணர்வின் வடிகாலாக நீ சினிமாவ பார்க்குற. அல்லது ஒரு சீரியல பார்க்குறேன். சீரியல்ல வந்து சண்டை வரும். வில்லன், எதிரி, ஹீரோ ஹீரோ, ஹீரோயினி அங்க அந்த சண்டை போடுறதோட உன்னோட உணர்ச்சியின் வடிகாலாக சீரியல பார்ப்ப, அல்லது சினிமாவ பார்ப்ப, அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்ப, அல்லது ஃபுட்பால் மேட்ச் பார்ப்ப, அல்லது ஒரு WW மல்யுத்த போட்டிய பார்ப்ப. மல்யுத்த போட்டில உனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதன் மூலமா அவர் தனது உனக்கு பிடிக்காதவங்கள வீழ்த்துவதன் மூலமாக, உனது அந்த சண்டை போடணுங்கிற ஆர்வம், அந்த சாப்பாட்ட சாப்பிட்டதுனால உனக்கு வருது பாத்தியா? அதுல அந்த அந்த ஆர்வம் எல்லாம் இந்த மாரி உனக்கு வடிகால் ஆயிடுது. இத ஒரு வடிகாலா பார்க்குற. அதுக்கு தான் WWக்கு அடிமையாகுறது. கேமுக்கு பசங்க ஏன் அடிமையாகுறாங்க? சண்டை போடணுங்கிற அந்த உணர்வு. இவங்க அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிடுறதுனால, சண்டை போடணுங்கிற அந்த உணர்வின் வடிகாலா தான் இவங்க கேம பார்க்குறாங்க, சினிமாவ பார்க்குறாங்க, அல்லது வந்து ஒரு சீரியல பார்க்குறாங்க, அல்லது கிரிக்கெட் மேட்ச்சு, ஃபுட்பால் மேட்ச்சு, மல்யுத்த போட்டி, இப்படி எதையாவது பார்க்குறாங்க. அதன் மூலம் தங்களுடைய உணர்வுக்குள்ள அது வந்து வடிகால் ஆயிடுது. ஒரு அமைதி அப்பாடா! அதாவது இவருடைய பிரதிநிதியா இவங்க யார் பார்க்குறாங்க? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா தனக்கு பிடித்த அணி ஜெயிக்கணும். அது ஒரு சண்டையா பார்க்குறாங்க. அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்க? நமக்கு பிடிச்ச அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பார்க்குறாங்க. அதனால, அப்போ நீ வந்து அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்ட அப்படின்னா, அந்த சண்டை போடணுங்கிற ஆர்வம் வரும்ல, அந்த ஆர்வத்த நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய லட்சியத்தில செலுத்து. யார்கிட்டயுமே சண்டை போட்டுறாத. அது அப்போ வந்து அது தப்பான அழிவுபூர்வமா மாத்தப்படும். ஆக்கப்பூர்வமா மாத்தணும். சண்டை போடணுங்கிற ஒரு வெறி வருது, கோபம் வருது அப்டின்னா, அத உன் லட்சியத்துல திருப்பிரு. நீ போய் ப வ வீட்ல போய் சண்டை போடுறது, உன் நண்பர்களிடம் சண்டை போடுறது, குடும்பத்தில உள்ளவங்ககிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து அல்லது வந்து கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அடிக்ட் ஆயிறது, சினிமாவுக்கு அடிக்ட் ஆயிறது, சீரியலுக்கு அடிக்ட் ஆயிறது, WWக்கு அடிக்ட் ஆயிறது. இப்படி அடிக்ட் ஆகும்போது, அது அந்த கோபம் இருக்குல்ல, சண்டை போட வேண்டும் என்கிற அந்த கோபம் இருக்குல்ல, அது அழிவுபூர்வமாக மாறுகிறது. உன்னையே அழிக்கக்கூடியதாக மாறுகிறது. அதனால வந்து உண்மையிலே இல்ல என்னால வந்து சோறெல்லாம் சாப்பிட்டா, என்னால என் வேலையே செய்ய முடியல அப்படின்னா, அப்ப அந்த சோற சாப்பிடாத. உன்னால அந்த அழுத்தத்த தாங்கிக்க முடியல. சண்டை போடணுங்கிற அந்த போர்க்குணத்த உன்னால சிலரால தாங்கிக்க முடியும். லட்சியவாதியா இருப்பாங்க. நான் சோறு தான் சாப்பிடுறேன். ஆனா என் லட்சியத்தில நான் முனைப்போட இருக்கேன். நான் சினிமாவுக்கோ, டிவிக்கோ, கிரிக்கெட்டுக்கோ அடிமை கிடையாது. மல்யுத்த போட்டிக்கெல்லாம் ஆனா என்னுடைய லட்சியத்தில தான் நான் தீவிரமா இருக்கேன். நான் சாப்பிடுறது சோறு தான். நான் பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிய தான் சாப்பிடுறேன். ஆனா என் லட்சியத்தில தீவிரமா இருக்கேன் அப்படின்னா, அந்த உணவை சாப்பிட்டதால், அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல் அதை சாப்பிட்டதால் உனக்கு சண்டை போட வேண்டும் என்கிற ஆர்வம் வருதுல்ல, அத நீ சரியா பயன்படுத்துறன்னு அர்த்தம். அத நீ சரியா பயன்படுத்துற.
இல்ல நான் எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா, உன்னால அந்த அந்த சண்டை போடணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அழுத்தம் இருக்குல்ல, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை தருகிற சண்டை போட வேண்டும் என்கிற ஆர்வத்தையும், அழுத்தத்தையும் தாங்கிக்க முடியல. அதனால தான் அத வந்து என்ன பண்ற, உன் வீட்ல உள்ளவங்ககிட்ட சண்டை போடுற, மனிதர்களிடம் வெளிப்படுத்துற, அல்லது டிவி பார்க்குற, கிரிக்கெட்ட பார்க்குற, சினிமாவுக்கு பார்க்குற, சீரியலுக்கு அடிக்ட் ஆயிடுற. இந்த மாரி வேற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிடுற. அது மாரி சிகரெட்ட பிடிக்கிற, மதுபானம் அருந்துற. உன்னால அந்த அழுத்தத்த தாங்கிக்க முடியல. அந்த அழுத்தத்தை அதாவது சண்டை போட வேண்டும் என்கிற உணவை சாப்பிட்டதால், சண்டை போட வேண்டும் என்கிற ஆர்வம் வருகிறது. அந்த ஆர்வத்தை ஆக்கப்பூர்வமா உனக்கு மாத்தத் தெரியல. உன் தோழி உனக்குன்னு ஒரு லட்சியத்துல, உன்னுடைய லட்சியத்தில் உன்னால் அதை வந்து வெளிப்படுத்த முடியல. அதனால நீ என்ன பண்ணு, உனக்கு உனக்கு இனிமே அது செட் ஆகாது. அப்படிப்பட்டவங்க அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடாதீங்க. அப்படிப்பட்டவங்க சாப்பிட வேண்டிய உணவு எது அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமைய தவிர்த்துட்டு, மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோரு, பால், வெண்ணெய், நெய்யி, கேழ்வரகு கேழ்வரகுலாம் சாப்பிடக்கூடாது. பால், வெண்ணெய், நெய்யி, காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள் ஆகிய இந்த உணவுகளை தான் சாப்பிடணும். சாப்பிட்டா அப்ப அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது ஒரு அந்த அழுத்தத்த என்னால தாங்கிக்க முடியுது. இது வந்து என்னைக்குமே மாறாது. இது எல்லாருக்கும் பொதுவானது. நான் 2வது சொன்னேன்ல, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய தவிர்த்து விட்டு ஒரு பிற உணவு இது எல்லாருக்குமே எல்லா காலத்திலயும் இந்த உலகத்தில உள்ள அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஆனா எல்லாருக்கும் வந்து அரிசி, கேழ்வரகு, கோதுமை அ பொருந்தாது. அது ஒரு சிலருக்கு மட்டும் தான் பொருந்தும். அந்த கோபத்தை தாங்கிக் கொண்டு அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றுகிறவர்களுக்கு மட்டும் தான் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை பொருந்தும். நான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை தான் சாப்பிடுறேன். ஆனா நான் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். நான் என்னுடைய லட்சியத்தில தான் தீவிரமா இருக்கேன். நான் எந்த சினிமாவுக்கோ, கிரிக்கெட்டுக்கோ அடிக்டட் கிடையாது. நான் என் லட்சியத்தில போராடுறேன் அப்படின்னா, நீங்க அத சாப்பிடலாம். நீங்க அத சாப்பிடுவதற்கு தகுதியானவர். ஆனா என்னைக்குமே இது இந்த எப்ப எல்லா காலகட்டத்திலயும் இப்படிப்பட்ட தகுதியானவங்க இருப்பாங்களான்னா கிடையாது. அது இப்ப மட்டும் தான் இருப்பாங்க. இனிமே வர காலங்கள்ல அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிட்டுட்டு அமைதியா வாழ்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி வாழ்றாங்க அப்படின்னா, அது ஒரு தனித்திறமையா தான் இருக்கும். அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிட்டுட்டு ஒருத்தர் அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் வாழ்றாங்க அப்படின்னா, அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கலாம் ஒரு தனித்திறமையா தான் இருக்குமே தவிர, அது வந்து எல்லா காலத்துக்கும் அது பொருந்தாது. இனிமே வர காலங்களுக்கு அது பொருந்தாது. அதனால வந்து இதுதான் உணவு ஏற்படுத்துகிற உளவியல் மாற்றத்தை அடிப்படையாகக் கொண்டு யாரெல்லாம் அத சாப்பிடணும், யாரெல்லாம் எத சாப்பிடக்கூடாது என்பதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.